அமெரிக்கா மறுபடியும் ஏமன் மீது தாக்குதலை செய்திருக்கிறார்கள். செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஏமனில் இருக்கின்ற 14 இடங்களை குறிவைத்து, அதிலே முக்கியமாக கவுதி கிளர்ச்சியாளர்களோட பாலஸ்டிக் மிசைல்களை லான்ச் பண்ணுகின்ற லான்ச்சிங் தளங்களை குறிவைத்து அமெரிக்காவானது தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலானது மறுபடியும் செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் இருந்து அமெரிக்காவோட கப்பற்படையின் கப்பலை நோக்கி ஆன்டிசிப் மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் இருந்து அமெரிக்காவானது ஏமன் மீது தொடர்ந்து தாக்குதலை செய்வதை நிறுத்தப் போவதில்லை என்பது தெளிவாக தெரியுது. ஏற்கனவே அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஏமனில் இருக்கின்ற 73 இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். அந்த தாக்குதலை பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஏமன் தானா அல்லது காசா பகுதியா என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு செய்த தாக்குதலை மாதிரித்தான் அமெரிக்காவும் ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் ஏமனில் மிகப்பெரிய வெடிப்புகளானது ஏற்பட்டிருந்தது. ஆகவே இதனால தான் ஏமன் மீது அமெரிக்கா தாக்குதலை செய்த போது அது காசா பகுதியா அல்லது ஏமனா என்ற ஒரு சந்தேகமானது எங்களுக்கு எழும்பி இருந்தது. இப்படி பயங்கரமான தாக்குதலை அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஏமன் மீது செய்திருந்தார்கள். இதற்கு உலக நாடுகள் அமெரிக்காவுக்கும் யூகேக்கு எதிராகத்தான் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார்கள். ஏனென்றால் அமெரிக்காவும் யூகேயும் ஏமன் மீது தாக்குதலை செய்தபடியால் இது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது. உலக நாடுகள் மத்தியிலே மிகப்பெரிய பதட்டங்களை ஏற்படுத்தி இருந்தது என்றே சொல்ல முடியும். இப்படி பதட்டங்களை ஏற்படுத்திய சூழ்நிலையில்தான் மறுபடியும் ஏமன் மீது அமெரிக்காவானது தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களை தீவிரவாதிகள் லிஸ்டில் அமெரிக்காவானது இணைத்திருக்கிறார்கள். ஆகவே இனி அமெரிக்கா செய்ய போற தாக்குதலை நிறுத்த போறதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. சரி, அப்படி என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நிறுத்த போறது கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்னமே அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஒன்றாக இணைந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஏமனில் இருக்கின்ற 73க்கும் அதிகமான இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். இப்படி பயங்கரமான தாக்குதலை ஏமன் மீது அமெரிக்கா யூகேயும் செய்த பிறகும் இஸ்ரேலுக்கு போற கப்பல்கள் மட்டுமில்லாமல் அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கின்ற தாக்குதலை ரொம்பவே அதிகமாக மாற்றி இருந்தார்கள் என்றே சொல்ல முடியும். ஆகவே மிகப்பெரிய தாக்குதலை செய்த போதே கவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்தி இருந்தார்கள். இப்படி இருக்கையில் இப்போது அமெரிக்காவும் யூகேவும் முதல் செய்த தாக்குதலை விட குறைவான தாக்குதலை தான் செய்திருக்கிறார்கள். அதாவது 14 இடங்களில் தான் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். இப்படி 14 இடங்களில் குறைவான தாக்குதலை செய்ததுக்கு கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவார்களா? கண்டிப்பாக நிறுத்த மாட்டார்கள். ஆகவே இப்போது அமெரிக்கா செய்த தாக்குதலுக்கும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் பயப்பட போறதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்களோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா மற்றும் யூகேவாக இருக்கட்டும் அல்லது மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாடுகள் ஏமன் மீது தாக்குதலை செய்தாலும் சரி, இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலை நிறுத்தும் வரையும் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை செய்வோம் என்பதுதான் கவுதி கிளர்ச்சியாளர்களோட ஒரே ஒரு நிலைப்பாடாக இருக்கு. அமெரிக்காவோட இந்த தாக்குதலானது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்த்தோம் என்றால் செங்கடல்ல பதட்டத்தை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்குன்றதான் சொல்ல முடியும். ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் பதட்டமானது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஈரான் சிரியா மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள், ஈராக் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள், நேற்றைய தினம் பாகிஸ்தான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படி ஈரானானது 3 இடங்களில் திடீரென தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பதை யாருமே எதிர்பார்க்கல. இதனால மிடில் ஈஸ்ட் ரொம்ப பெரிய பதட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் பதிலடி தாக்குதலை செய்வார்கள் என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழும்பியிருக்கு. இது மிடில் ஈஸ்ட் பதட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் துருக்கியும் தங்களுடைய தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கின்ற குர்திஸ்தான் மீது துருக்கியும் தாக்குதலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இப்படி மிடில் ஈஸ்டில் தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கிறபடியால் மிடில் ஈஸ்டை இப்போது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்கு. இதே நேரத்தில் தான் ஏமன் மீது அமெரிக்காவானது மறுபடியும் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா ஏமன் மீது செய்த தாக்குதலுக்கு கவுதி கிளர்ச்சியாளர்கள் பதிலடி தாக்குதலை செய்கிறோம் என்று பதிலடி தாக்குதலை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் செங்கடலோட கப்பல் பாதையினுடைய போக்குவரத்து இன்னுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. எப்படியுமே கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா செய்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை கொடுப்பார்கள். அதுவும் எங்க தாக்குதலை கொடுப்பார்கள்? செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீதுதான் தங்களுடைய தாக்குதலின் வீரியத்தை கவுதி கிளர்ச்சியாளர்கள் அதிகப்படுத்துவார்கள். இப்படி அவர்கள் தாக்குதலின் வீரியத்தை அதிகப்படுத்தும் போது செங்கடல் கப்பல் பாதையினுடைய அச்சுறுத்தல் தான் ரொம்பவே அதிகரிக்கும். ஆகவே அமெரிக்கா இப்போது மேற்கொண்ட தாக்குதல்
தாக்குதலானது பிரச்சனையை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கென்றே சொல்ல முடியும். உண்மையை சொல்லணும் என்றால் அமெரிக்காவுக்கு இப்போது வேறு வழியானது இல்லை என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் கவுதி கிளர்ச்சியாளர்களை அமெரிக்காவானது அடிக்காட்டி அது உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் அமெரிக்கா தான் ஓடி வந்து செங்கடல் கப்பல் பாதையை பாதுகாக்கின்றோம், செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்ற ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். ஆகவே செங்கடலை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி இப்போது அமெரிக்காவானது கவுதி கிளர்ச்சியாளர் மேலே தாக்குதலை செய்துதான் ஆகணும். இல்லாட்டி அது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கும். இதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் மேலே செய்கின்ற தாக்குதலை பலமான தாக்குதலாக அமெரிக்கா செய்துவிடக்கூடாது. அப்படி பலமான தாக்குதலை கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்கா செய்தார்கள் என்றால் ஈரானானது இந்த போருக்கு வந்து விடுவார்கள். இது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போராக மாறிவிடும். ஆகவே இப்போது அமெரிக்காவானது மாட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலையும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்யாமலே அமெரிக்காவால் இருக்க முடியாது. ஆகவே இப்போது அமெரிக்காவானது வசமாக மாட்டுப்பட்டு இருக்கிறார்கள். சரி, இதற்கு என்னதான் முடிவானது இருக்குன்னு பார்த்தோம் என்றால் அமெரிக்கா ஈமன் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்திட்டு இஸ்ரேலோட பேச்சுவார்த்தையை நடத்தி இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வச்சு இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படி முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவார்கள். மிடில் ஈஸ்டில் பதட்டமானது குறிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லையா, மிடில் ஈஸ்டில் பதட்டமானது அதிகரித்து அது நேரடியாக மூன்றாவது உலக போரில் தான் போய் நிற்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிஎஃபோட தலைவர் வடக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற வீரர்கள்ட்ட ஹிஸ்புல்லாக்கு எதிரான போருக்கு தயாராகும்படியும் உங்களுக்கு ஆதரவாக காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட வீரர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கார். இப்போது இஸ்ரேலானது ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது சரியா என்று பார்த்தோம் என்றால் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் இருந்து இஸ்ரேலானது ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த போரில் இஸ்ரேலால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் ஹிஸ்புல்லா கமாஸ் மாதிரி கிடையாது. ஹிஸ்புல்லாட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு, அதிநவீன வெப்பன்ஸ் அனைத்துமே இருக்கு. லாங் ரேஞ்ச் மிசைலாக இருக்கட்டும், பாலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், இப்படி நிறைய ஆயுதங்களை ஹிஸ்புல்லா தரப்பட்ட இருக்கு. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவானது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது அந்த போரில் இஸ்ரேலால் வெற்றி பெற முடியாது என்று ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் இப்போது இருக்கிற சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்கின்றது. மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பதற்றமானது போய்கொண்டிருக்கு. ஏனென்றால் ஈரான் பல இடங்களில் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். சிரியா, ஈராக், பாகிஸ்தானில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி துருக்கியும் குர்திஸ்தானில் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இஸ்ரேலானது ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் அது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் ஆதரவான ஒரு நிகழ்வாக அமைந்துவிடும். அது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் தான் சாதகமாக அமைந்துவிடும். ஆகவே இப்படி ஒரு போரானது ஆரம்பித்தது என்றால் அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளையும் செய்வது ரொம்ப கஷ்டமாக போய்விடும். இதனால தான் இப்போதைக்கு இந்த போரை ஆரம்பிக்க வேண்டாம் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேலானது இந்த போரை ஆரம்பித்தால் இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளும் இழப்புகளும் ஏற்படும். ஆகவே இஸ்ரேலானது இந்த போரை ஆரம்பிப்பார்களா மாட்டார்களா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். அதனை மீறி இஸ்ரேலானது நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சொல்லி போரை ஆரம்பித்தார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இதில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்கு. சரி, இப்போது இஸ்ரேலானது ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்காண்டி துடிதுடித்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை மறுபடியும் வடக்கு இஸ்ரேலில் கொண்டு வந்து குடியமர்த்துவதற்காண்டி தான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு துடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு ஹிஸ்புல்லா சைட்டில் இருந்து இஸ்ரேலோட எல்லையில் தாக்குதலானது மேற்கொள்ளப்பட்டது. இதனால் ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரானது வந்துவிடுமா என்று சொல்லி வடக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற இஸ்ரேலை சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடங்களில் தங்க வைத்திருந்தார்கள். இப்படி வெளியேற்றப்பட்ட மக்கள் மறுபடியும் எங்களை வடக்கு இஸ்ரேலுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனத்தையும் இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவிக்கின்றபடியால்தான் இப்போது இஸ்ரேலோட அரசாங்கமானது ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பித்து அந்த போரை முடித்து விட்டோம் என்றால் மறுபடியும் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை நாங்கள் மீள்குடியமர்த்தல் செய்ய முடியும். இதற்காண்டித்தான் இஸ்ரேலானது ஹிஸ்புல்லாவோட போர் செய்வதற்கு துடிதெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு போரை ஆரம்பித்தால் அது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இஸ்ரேலானது புரிந்து கொண்ட மாதிரி தெரியல. ஈரானுடனான தனது எல்லையை கால வரையறையின்றி
பாகிஸ்தானானது மூடியிருப்பதாகவும் ஈரானோட எல்லையில் இருக்கின்ற மக்களை விலகி இருக்கும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இதே நேரத்தில் இரு நாடுகளுக்கு இடையில சீனாவோட மத்தியஸ்தமானது தோல்வியில் போய் முடிவடைந்திருக்கின்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து நேவிற்றலில் ஈடுபட போறார்கள் என்று. ஆனால் அப்படி நடக்கல. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசலானது ஏற்பட்டிருக்கு. ஈரானில் இருக்கின்ற பாகிஸ்தானோட தூதரக அதிகாரிகளை மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வரும்படியும், பாகிஸ்தானில் இருக்கின்ற தூதரக அதிகாரிகளை பாகிஸ்தானில் இருந்து வெளியேறும்படியும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரான் தரப்பில் இருந்து ஈரான் பாகிஸ்தானுக்கு மேற்கொண்ட தாக்குதலுக்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் என்றால், நாங்கள் பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாத அமைப்புக்கு எதிரான தாக்குதலை தான் மேற்கொண்டிருக்கோம், பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளல, அண்ட் நாங்கள் பாகிஸ்தானோட இறையாண்மையை மதிக்கிறோம் என்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் அத்துமீறி பாகிஸ்தானுக்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறீர்கள், இதனால் நாங்கள் ஈரானை எப்போதுமே மன்னிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஒயிட் ஹவுஸோட ஸ்போக் பர்சன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். இதன்போது செய்தியாளர் ஒருவர், எப்படி அமெரிக்காவானது செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டார்களோ அதே மாதிரி தான் இப்போது ஈரானும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தங்களுடைய நாட்டுக்கு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்ட நபர்களுக்கு எதிராக தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரான் செய்ததும் சரிதானே என்ற ஒரு கேள்வியை ஒயிட் ஹவுஸோட ஸ்போக் பர்சன் கேட்டிருக்கார். இதற்கு ஒயிட் ஹவுஸோட ஸ்போக் பர்சன், நாங்கள் செய்தது வேறு, ஈரான் செய்தது வேறு, ஈரானானது மற்ற நாடுகளோட இறையாண்மையை மீறி இருக்கிறார்கள், ஆகவே ஈரான் செய்தது தவறு என்று அவர் சொல்லியிருக்கார். என்னையா இது பித்தலாட்டமாக இருக்கு? ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை வெளியேற சொல்லி ஈராக்கோட அரசாங்கமானது பல தடவை சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் ஈராக்கில் இருந்து வெளியேறல. அதே நேரத்தில் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதலை செய்த பிறகு அந்த கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்காவானது ஈராக்கில் இருந்து கொண்டே தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் அது ஈராக்கோட இறையாண்மையை மீறுற செயலாகத்தான் இருக்கு. அமெரிக்கா அத்துமீறித்தான் ஈராக்கில் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் ஈராக்கிலேயே தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். அப்படி என்றால் அது ஈராக்கோட இறையாண்மையை மீறுகின்ற ஒரு செயல்தானே. ஆனால் அமெரிக்கா செய்தால் சரி, அதுவே ஈரான் செய்தால் தவறு. ஈரான் தங்களுடைய நாட்டுக்கு தீவிரவாத தாக்குதல் செய்த அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை தான் செய்திருக்கிறார்கள், அதையும் தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டு தான் இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் செய்தது தவறு, அதுவே அமெரிக்கா செய்தால் தவறு கிடையாது, அமெரிக்கா செய்தால் சரி. இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியலை. அமெரிக்கா செய்தால் செல்ஃப் டிஃபென்ஸாம், அதுவே ஈரான் செய்தால் மற்ற நாடுகளோட இறையாண்மையை மீறி இருக்கிறார்கள் என்று தவறு என்று சொல்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியலை. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாகிஸ்தானோட ராணுவமானது ஈரானோட எல்லைக்கு ட்ரோன் மற்றும் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும், இதனால் ஈரானோட சரவன் செட்டுக்கு அருகில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு கட்டிடங்களில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. பட் இந்த செய்தியானது இன்னுமே உறுதி செய்யப்படையலை. நாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்க இந்த செய்தியானது வந்தபடியால் இதனை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆகவே பாகிஸ்தானானது ஈரானோட தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஈரானோட எல்லைக்கு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால் இது சீரியஸான எஸ்கலேஷனாக இருக்கும். அதுவும் ஈரான் தரப்பில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய உயிர் சேதங்களானது ஏற்பட்டது என்றால் கண்டிப்பாக ஈரானானது இதற்கு பதிலடி தாக்குதலாக பாகிஸ்தான் மீது பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்வார்கள். ஏற்கனவே பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் ஈரானானது பாகிஸ்தானுக்கு இல்லீகலான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே ஈரானுக்கு தகுந்த பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லியிருப்பதும் இதில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவானது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு என்று. ஆகவே அமெரிக்காவோட பேச்சை கேட்டும் பாகிஸ்தானானது ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்கிறோம் என்று சொல்லி ஈரானோட எல்லைக்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பாகிஸ்தான் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமெரிக்காவோட புரோக்சியாக மாறி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால் இதற்கான விளைவுகளை பாகிஸ்தானானது அனுபவித்தே ஆக வேண்டி இருக்கும். ஏனென்றால் கண்டிப்பாக அமெரிக்கா பின்புலமாக இருந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால் ஈரான் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை செய்தே ஆவார்கள். இப்போது பாகிஸ்தான் தனியான முடிவை எடுத்து பதிலடி தாக்குதலை செய்து ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படாமல் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருந்தது என்றால் ஈரானானது பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை முடித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாமல் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு பாகிஸ்தானானது இந்த தாக்குதலை மேற்கொண்டு ஈரான் தரப்பில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்றால் கண்டிப்பாக ஈரானானது பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்கள். இது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனாக இருக்கும். ஆகவே ஈரானானது எப்படியான பதிலடியை கொடுக்க போறார்கள், பாகிஸ்தான் எப்படியான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒபிஷியலான செய்திகள் வெளியே வரும்போது நாங்கள் எங்களுடைய வீடியோவிலேயே அதனை பார்க்கலாம். அமெரிக்கா கவுதி கிளர்ச்சியாளர்களை தீவிரவாத லிஸ்டில் சேர்த்திருக்கும். ஆனால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்
கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தினால் அந்த தீவிரவாதி லிஸ்டில் இருந்து கவுதி கிளர்ச்சியாளர்களை நீக்குவதை பற்றி பரிசீலிப்போம் என்று அமெரிக்காவோட சீனியர் ஆபீசர் சொன்னதாக ரைடர்ஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் இருந்து அமெரிக்காவுக்கு உண்மையானது புரிஞ்சிருக்கு. அதாவது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு கவுதி கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த முடியாது என்பது அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படி என்றால் இஸ்ரேலோட அமெரிக்காவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைக்கலாம் தானே என்ற கருத்துக்கள் எங்களுக்கு எழும்பியிருக்கும். பட் அதனையும் அமெரிக்காவானது செய்ய மாட்டார்கள். சரி, அமெரிக்காவோடு இந்த மிரட்டலை கவுதி கிளர்ச்சியாளர்கள் கேட்பார்களா என்று பார்த்தோம் என்றால் உண்மையை சொல்லணும் என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இதனை காதில் கூட விழுத்த மாட்டார்கள். அமெரிக்கா கவுதி கிளர்ச்சியாளர்களை தீவிரவாத லிஸ்டில் சேர்த்தாலும் சரி செய்காட்டியும் சரி, நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையும் வரையும் செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது தாக்குதலை செய்வோம் என்பதுதான் கவுதி கிளர்ச்சியாளர்களோட ஒரே ஒரு நிலைப்பாடாக இருக்கு. ஆகவே அமெரிக்கா என்னதான் மிரட்டலை கொடுத்தாலும் சரி, ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்தாலும் சரி, கவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரையும் தொடர்ந்து தாக்குதலை செய்யத்தான் போறார்கள். லெபனானோட ஒரு போரை இஸ்ரேலானது ஆரம்பித்தார்கள் என்றால் இஸ்ரேல் முழுவதும் மிசைல்களானது பறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போரானது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்று லெபனானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இதில் இருந்து ஒரு விஷயமானது புரியுது. ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பிப்போம் என்று சொல்லி இஸ்ரேலானது ஹிஸ்புல்லாக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் லெபனானோட இராணுவமும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் வந்து களமிறங்குவார்கள் என்பது இதில் இருந்து சிம்பிளாக புரிகின்றது. இதே நேரத்தில் ஹிஸ்புல்லா தரப்போட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க மாட்டோம். ஆனால் இஸ்ரேலானது எங்களுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் எங்களுடைய பதிலடியானது ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதுதான் ஹிஸ்புல்லாவோட ஒரு நிலைப்பாடாக இருக்கு. இப்போ வரையுமே காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் 24,448க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பாலஸ்தீனத்தினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியானது சொல்லியிருக்கிறார்கள். இதில் இருந்து காசா பகுதியில் இறப்பு எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்கு என்பது தெளிவாக தெரியுது. இஸ்ரேலானது தொடர்ந்து காசா பகுதியில் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ வரையுமே இஸ்ரேலானது காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை நிறுத்தல, காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலினோட வீரியத்தையும் இஸ்ரேலானது குறைக்கல. ஆகவே பிராந்தியத்தில் என்னதான் போரினுடைய பதட்டமானது ரொம்பவே அதிகமாக இருந்தாலும், மிடில் ஈஸ்டில் பதட்டமானது ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜெர்மனியானது உக்ரைனுக்கு தங்களுடைய நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டரோஸ் மிசைலை கொடுப்பதற்கான வாக்கெடுப்பை ஜெர்மனியோட பாராளுமன்றத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனியோட பாராளுமன்றத்தில் இருக்கிற நிறைய நபர்கள் உக்ரைனுக்கு இந்த டரோஸ் மிசைலை கொடுப்பதற்கு எதிராக வாக்களித்திருந்தபடியால் ஜெர்மனியால் உக்ரைனுக்கு டரோஸ் மிசைலை கொடுக்க முடியாது என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இது ஜெர்மனிக்கு ஏற்பட்ட பின்னடைவில்லை, இது உக்ரைனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்கின்ற விவசாயிகள் ஜெர்மனியோட அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.